பாட்டி, நான் எங்கேயும் வரல, நீ போ, இல்லைன்னா துணைக்கு அம்மாவை கூட்டிட்டு போ என்றாள் ரேணுகா. இன்னைக்கு அம்பாள் கோயிலில் அபிஷேகத்துக்கு சொல்லியிருக்கேன், உனக்காக வேண்டியிருக்கேன், கண்டிப்பாக நீ வரணும் என்றாள் பாட்டி. பாட்டியோடு அப்பாவும் அம்மாவும் வேறு சேர்ந்து கொண்டு வற்புறுத்தவே வேறு வழியின்றி பாட்டியுடன் கோயிலுக்கு வந்தாள் ரேணுகா. கோயிலில் பூஜை அபிஷேகம் எல்லாம் முடிந்தவுடன் வெளியில் பாட்டியும் பேத்தியும் உட்கார்ந்தார்கள். பிரசாதத்தில் கொடுத்த வாழைப்பழத்தை எடுத்து பாதி பழத்தை ரேணுகாவிடம் கொடுத்து விட்டு மீதியை வாயில் போட்டுக்கொண்டார் பத்மாவதி பாட்டி. அதே நேரத்தில் தன் அண்ணன் அண்ணியுடன் அண்ணனின் 2 வயது குழந்தையை தூக்கியபடி கோயிலுக்கு வந்தான் வசந்தன். வசந்த், நீ முன்னாடி போ, நானும் அண்ணியும் பூஜை சாமான்களை வாங்கிட்டு வந்துடுறோம் என்று அண்ணன் சந்திரன் சொல்ல, கோயிலுக்கு வெளியே தன் காலணிகளை கலட்டிவிட்டு அண்ணன் குழந்தை தியாவிடம், தங்க பாப்பாவும் சித்தப்பாவும் போய் சாமி கும்பிடலாமா, சாமி எப்படி கும்பிடணும் காட்டு என்று கேட்க, குழந்தை தன் 2 கைகளையும் குவித்து காட்டியதும், வெரி குட் கேர்ள், தங்க பாப்பாவுக்கு எல்லாமே தெரியும் இல்லடா என்று பேசியபடி பக்கத்தில் வந்ததும் தான் அங்கு அமர்ந்திருந்த பாட்டியையும் ரேணுகாவையும் பார்த்தான் அவன். பாட்டியும் ரேணுகாவையும் பார்த்ததும் சந்தோஷத்தில் வசந்தனின் முகம் மலர்ந்தது. ஆனால் ரேணுவோ முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவன் நின்ற பக்கத்திற்கு எதிர் திசையில் திரும்பி உட்கார்ந்து கொண்டாள். முகத்தை திருப்பி உட்கார்ந்திருந்த ரேணுவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பாட்டியிடம் திரும்பினான். பாட்டி, நல்லா இருக்கீங்களா, எத்தனை நாள் ஆச்சு உங்களை பார்த்து என்றான். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படிப்பா இருக்க, என்ன உடம்பு மெலிஞ்சு போயிருக்க, முகத்தில் கூட சுரத்தே இல்லையே. உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, மனசுக்கு தான் பிரச்சனை, அதுக்கு தான் எங்கே மருந்துன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கேன் என்றவனை பார்க்க பாவமாக இருந்தது பாட்டிக்கு. பாட்டி, இன்னைக்கு என்னோட 29வது பிறந்த நாள், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று குனிந்து பாட்டியின் காலை தொட்டு வணங்கினான். பொண்டாட்டி புள்ளக்குட்டியோட சந்தோஷமா 100 வருஷம் வாழணும் நீ என்று பாட்டி ஆசீர்வாதம் செய்ததும் அதை சற்றும் எதிர்பார்க்காத வசந்தனின் பார்வை தன் மனைவி ரேணுகாவின் மேல் விழுந்தது. எவ்வளவு கல் நெஞ்சக்காரியாக மாறிவிட்டாள் இவள், என்னை பார்க்க கூடவா பிடிக்கவில்லை இவளுக்கு என்று எண்ணியபடி, நான் வருகிறேன் பாட்டி என்று சொல்லிவிட்டு சாமி கும்பிடும் இடத்திற்கு சென்றான். அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் பத்மாவதி பாட்டி. பாட்டி, அங்கே என்ன பார்வை, இதுக்கு தான் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா? அவர் சொன்னாரா என் பிறந்த நாளுக்கு நான் கோயிலுக்கு வருவேன், எனக்கு ரேணுவை பார்க்கணும், கூட்டிகிட்டு வாங்கன்னு. நெனப்பு தாண்டி பொழப்ப கெடுத்துச்சான், நெல்லு சோறு தான் உடம்ப கெடுத்துச்சு. பொடி பொடி போக்கத்தவளே, நீயே உன் புருஷன் வேண்டான்னு சொல்லிட்ட, அப்புறம் எனக்கு என்ன வந்துச்சு, நான் எதேச்சியாக தான் கோயிலுக்கு வந்தேன், எல்லாம் அவள் நடத்துகிற நாடகம் என்றாள் சந்நிதியில் இருந்த அம்மனை கை காட்டி. அப்போ ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னா நல்லா இருன்னு சொல்ல வேண்டியது தானே, பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருன்னு ஏன் சொல்ற? ஏன் நீ அவனை வேண்டான்னு சொல்லிட்டா அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாமல் போயிருமா? இல்லை நீ மட்டும்தான் அவனுக்கு பொண்டாட்டியா என்ன? நாளைக்கே நீ போட்டிருக்கிற விவாகரத்து மூலமாக நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்கன்னா அவனுக்கு வேற கல்யாணம் நடக்கும். அவனோட நல்ல குணத்துக்கு அவன் மனசை புரிஞ்ச மகாலட்சுமி கிடைச்சானா நான் ஆசீர்வாதம் பண்ணினது பழிக்குண்டி, அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட 100 வருஷம் சந்தோஷமாக இருப்பான் என்றாள் பாட்டி. வசந்தனுக்கு இன்னொரு திருமணம், இன்னொரு மனைவி என்பதை பற்றி ரேணு இதுவரை நினைத்ததே இல்லை. இப்போது பாட்டி சொன்னதும் தன் கணவன் பக்கத்தில் இன்னொரு பெண்ணை கற்பனை செய்து பார்த்ததும் ஏனோ மனது சஞ்சலப்பட்டது அவளுக்கு. அது கோபமாக வெளிப்பட்டது. நீ எனக்கு பாட்டியா இல்லை அவருக்கு பாட்டியான்னு தெரியல, நான் கிளம்புறேன் என்று வேகமாக எழுந்து சென்றவளின் பின்னாலேயே, இருடி நானும் வரேன் என்று தன் வலிக்கும் மூட்டுக்களை நீவி விட்டு கொண்டு நடந்தாள் பாட்டி. கோயிலில் சாமி கும்பிட வந்திருந்தாலும் வசந்தனின் பார்வை ரேணுகாவின் மேல்தான் இருந்தது. 2 வருடங்கள் காதலித்து திருமணம் புரிந்து 2 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து அதன் மனதில் ஒன்றாக கலந்தவனை தூக்கி எறிய மனம் ஒத்துக்கொள்ள மறுத்தது. இந்த 4 வருட உறவில் அவனுடைய ஒவ்வொரு பிறந்த நாளிலும் முதல் பிறந்த நாள் வாழ்த்து அவளுடையதாகத்தான் இருக்கும். ஆனால் இன்று என் பிறந்த நாளையே மறந்துவிட்டாளா அல்லது மறந்துவிட்டது போல் நடிக்கிறாளா? அவள் தன்னை கண்டுகொள்ளாமல் கோயிலை விட்டு நடந்து செல்வதை ஏக்கமாய் பார்த்தவனின் மனது வலித்தது. அவன் மனம் பழைய ஞாபகங்களை அசை போட்டது. ரேணுகாவும் வசந்தனும் 2 வருடங்களாக காதலித்து பின் ஒரு சுபயோக சுபதினத்தில் திருமணம் நடந்தேறியது. வசந்தனுக்கு அப்பா அம்மா இல்லை, அண்ணன் அண்ணியுடன் தான் இருக்கிறான். அதனால்தான் தன் காதலை பற்றி சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் வாங்குவது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் ரேணுகாவிற்கோ பணக்கார வீட்டின் செல்ல மகள், தன் மகளின் திருமணத்தை பற்றி ரேணுகாவின் அப்பா
ஒரு பெரிய மனக்கோட்டையே கட்டி வைத்திருந்தார். ஒரு நாள் அப்பா நான் ஒருவரை காதலிக்கிறேன் என்று தைரியமாக கூறிவிட்டாள். ஆனால் படிப்பு ஒன்றை தவிர வேறு எந்த விஷயத்திலும் வசந்தன் தன் மகளுக்கு பொருத்தமானவன் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட ரேணுவின் தந்தை இவர்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஒரு நாள் பாட்டியுடன் வாக்கிங் சென்ற ரேணு வசந்தனை பூங்காவிற்கு வரச் சொல்லி பாட்டிக்கு அறிமுகப்படுத்தினாள். வசந்தனின் எளிமை, பொறுமை, நல்ல குணம் இதெல்லாம் பாட்டிக்கு மிகவும் பிடித்து விடவே தன் பேத்திக்கு பொருத்தமானவன்தான் என்பதை தெரிந்து கொண்டு மறைமுகமாய் அவர்கள் இருவருக்கும் துணை நின்றாள் பாட்டி. 4 நாட்கள் சோறு தண்ணீர் இல்லாமல் பட்டினி கிடந்து தான் நினைத்த காரியத்தை சாதித்தாள் ரேணு. சின்ன வயசுல இருந்தே அடம் பண்ணி காரியம் சாதிச்சு பழகிட்ட பிறகு உன் தலையெழுத்து என்று திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டினார்கள் ரேணுவின் வீட்டினர். ரேணுவின் அப்பா செலவில் திருமணம் தடபடலாக நடந்தேறியது. பெரிய பங்களா வீட்டில் இருந்து வந்த ரேணுவால் மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்கு பழகுவது என்பது சற்று கடினமாகவே இருந்தது. வசந்தனுக்கு அவள் நிலைமை புரிந்தது. வீடு சிறியதாக இருக்கிறது, அலமாரியில் துணிகளை வைக்க இடமே இல்லை என்பாள். குளியல் அறையில் வசதிகள் இல்லை என்பாள். அவளுடைய பிரச்சனையை புரிந்து கொண்ட வசந்தன் மட்டுமல்லாது அவன் அண்ணன் அண்ணியும் ரேணுவிடம் விட்டு கொடுத்தே சென்றனர். அறையில் மின்விசிறி சரியாக ஓடவில்லை, காற்றே இல்லை, வேர்க்கிறது என்றாள். உடனே புதிதாக மின்விசிறி ஒன்றை வாங்கி வந்து மாற்றினான் வசந்தன். எங்கள் வீட்டில் என் அறையில் ஏசி இருக்கும் என்பாள். இவளுக்காக இவ்வளவு விட்டு கொடுத்து சென்றாலும் பிறந்த வீட்டு பெருமையையே பாடுகிறாளே என்று வருத்தமாக இருக்கும் வசந்தனுக்கு. ஆமாம், உங்கள் வீட்டில் எல்லா வசதியும் இருக்கிறது, ஆனால் இங்கு அந்த வசதிகள் எல்லாம் இல்லை. உன் வீட்டை போல் வசதிகள் வேண்டுமென்றால் நீ உன் பிறந்த வீட்டிற்குத்தான் போக வேண்டும் என்பான். என் பிறந்த வீட்டிற்கு சென்றால் எல்லா சுகபோகங்களுடன் வசதியாக இருக்கலாம்தான், ஆனால் அங்கு நீங்கள் இருக்க மாட்டீர்களே என்று அவனை கட்டி அணைத்துக் கொள்வாள். வசந்தனுக்கோ அவள் மேல் இருந்த கோபமெல்லாம் பஞ்சாய் பறந்துவிடும். தன் மனைவியின் மேல் அத்தனை அன்பு அவனுக்கு. போன வருடம் வசந்தனின் பிறந்த நாள் அன்று அவனுக்காக ரவா கேசரி செய்கிறேன் என்று சமையல் அறையில் புகுந்தவள் யாரையும் உள்ளே வர வேண்டாம் என்று கூறிவிட்டாள். அடுத்த அரை மணி நேரத்தில் ரவா கேசரி டைனிங் டேபிளுக்கு வந்தது. வசந்தனின் அண்ணன் அண்ணிக்கு முதலில் பரிமாறினாள். அவர்கள் முதலில் வசந்தன் வந்து சாப்பிடட்டும், இன்று அவன் பிறந்த நாள், அவனுக்காக நீ ஸ்பெஷலாக செய்தாய் என்று வசந்தன் குளித்து கிளம்பி வரும் வரை காத்திருந்தார்கள். ரேணுகா தான் செய்த இனிப்பை பரிமாற ஒரே நேரத்தில் சாப்பிட்ட அவர்கள் மூவரின் முகமும் மாறியது. வாயில் வைக்க முடியவில்லை அந்த இனிப்பை. ஆனால் மூவரும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் கஷ்டப்பட்டு சாப்பிட்டார்கள். ருசி நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். மீதமிருந்த இனிப்பை பாக்ஸில் போட்டுக்கொண்டு தன் அப்பா அம்மாவிற்கு கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று சென்றாள். ரவையை நெய் ஊற்றி வருகிறேன் என்ற பெயரில் கருக்கி வைத்திருந்தாள். இனிப்புடன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்க வேண்டும் என்று சமையல் வீடியோவில் சொன்னதை கேட்டு உப்பை அள்ளி போட்டு உப்பு கரிக்கும் ரவா கேசரியை செய்திருந்தாள். பிறந்த வீட்டில் தன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இனிப்பை கொடுத்துவிட்டு அவளும் ஒரு தட்டில் எடுத்து வைத்து கொண்டு மீதம் இருந்த இனிப்பை வீட்டு வேலைக்காரிக்கு கொடுத்தாள். இனிப்பை சுவைத்தவர்கள் ஒரு ஸ்பூனிற்கு மேல் வாயில் வைக்க முடியவில்லை. இதை உன் புகுந்த வீட்டில் இருப்பவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள்? அவர்கள் நலமுடன் இருக்கிறார்களா என்று ரேணுவின் அம்மா கிண்டல் செய்தாள். ரேணுவின் வீட்டு வேலைக்காரியோ, அம்மா, உங்கள் கணவருக்கு தங்க மனசுதான், எதுவும் சொல்லாமல் இதை சாப்பிட்டு இருக்கிறாரே, என் கணவராக இருந்திருந்தால் இதற்கு பெயர் ரவா கேசரியா என்று என் முகத்தில் விசிறி எறிந்திருப்பார் என்று அவள் பங்கிக்கு அவளும் கிண்டல் செய்தாள். தன் பிறந்த வீட்டில் எல்லோரும் அவள் சமையலை கிண்டல் செய்ததால் கோபத்துடன் நான் போகிறேன் என்று உடனே கிளம்பி வந்தாள். வீட்டிற்கு வந்ததும் வசந்தனின் அண்ணியை திட்டினாள். இனிப்பு நன்றாக இல்லை என்றால் உண்மையை என்னிடம் சொல்ல வேண்டியதுதானே, எதற்கு எல்லோரும் சேர்ந்து நன்றாக இருக்கிறது என்று என்னிடம் பொய் சொன்னீர்கள்? உங்களால் தான் இப்போது எனக்கு அவமானமாகி போய்விட்டது என்று அழுதாள். மாலை வீட்டிற்கு வந்த வசந்தனிடமும் தன் கோபத்தை காட்டினான். பிறந்த நாள் அன்று இரவு உணவுக்காக வெளியே செல்லலாம் என்று அவன் கூறியிருந்தான். நான் எங்கும் வரவில்லை, உங்கள் பிறந்த நாளை நீங்களே கொண்டாடுங்கள். நான் எவ்வளவு ஆசையாக சமைத்தேன் உங்களுக்காக, அதனால்தான் இப்போது அவமானப்பட்டு நிற்கிறேன் என்றாள். இதோ பார் ரேணு, அதையே தான் நானும் சொல்கிறேன். நீ எனக்காக எவ்வளவு ஆசையாய் இனிப்பு செய்தாய், அதை எப்படி நான் குறை சொல்வது? நீ எனக்காக செய்த இனிப்பில் உள்ள அன்பை மட்டுமே நான் பார்க்கிறேன். அதனால் சுவை எனக்கு பெரிதாக தெரியவில்லை. மற்றவர்கள் சுவையை பார்த்து கிண்டல் செய்கிறார்கள். அவர்களுக்கு உன் அன்பு புரியவில்லை என்றாள். நிஜமாகவா என்று அழுது கொண்டிருந்தவள் தன் அழுகையை நிறுத்திவிட்டு கண்களை துடைத்து கொண்டாள். என் அப்பா அம்மாவை விட நீங்கள் தான் என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, 5 நிமிஷம்
நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துடுறேன், நம்ம வெளியே போகலாம் என்று சிறு குழந்தையைப் போல் துள்ளி குதித்து ஓடினார். இந்த 2 வருடங்களில் இதுபோல எத்தனையோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருந்த அன்பே வெற்றி பெறும். ஆனால் ஒரு சில நாட்களில் அதிலும் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. ஒரு சில மாதங்களில் ரேணுவிற்கு தனி குடித்தனம் போக வேண்டும் என்ற ஆசை துளிர்விட்டது. அதனால் வசந்தனுக்கோ தன் தாய் தந்தை இறந்த பிறகு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்த தன் அண்ணன் அண்ணியை விட்டு செல்ல மனமில்லை. ரேணு இதை பற்றி பேசும்போதெல்லாம் அன்பாய் சொல்லி அவளை சமாதானப்படுத்தினான். வீட்டில் இருக்க போர் அடிக்கிறது, நானும் வேலைக்கு செல்கிறேன் என்றாள். அண்ணி பிரசவத்திற்காக இன்னும் கொஞ்ச நாளில் ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ வீட்டுடைய முழு பொறுப்பும் நீ தான் பார்த்துக்கணும். வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போய் உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். வேண்டாம் ரேணு என்றான் வசந்தன். வேற பக்கம் வேலைக்கு போனாதானே கஷ்டம், நான் என் அப்பாவின் கம்பெனியிலேயே வேலைக்கு போகிறேன் என்றாள். இதற்கு மேல் வேண்டாம் என்று சொன்னால் பிரச்சனைதான் என்று நினைத்த வசந்தன் சம்மதம் சொன்னான். இந்நிலையில் வசந்தனின் அண்ணி பிரசவத்திற்காக தன் தாய் வீட்டிற்கு சென்றாள். அண்ணன் சந்திரனும் 1 வருடம் ஆஃபீஸ் ட்ரைனிங் என்று பெங்களூருவிற்கு போய்விட்டான். இப்போது வீட்டில் வசந்தனும் ரேணுகாவும் மட்டும்தான். காலை எழுந்ததும் இருவரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக செய்வார்கள். இருவரும் சேர்ந்தே சமைப்பார்கள். வசந்தன் தான் பேச்சலராக இருந்தபோது சமைத்து பழகிய உணவுகளை ரேணுவிற்கு சமைக்க கற்றுக் கொடுத்தான். வேலைகளை முடித்து கொண்டு வசந்தன் ஆஃபீஸுக்கு போகும்போது ரேணுகாவை அவள் தந்தையின் ஆஃபீஸ் வாசலில் கொண்டு போய் இறக்கிவிட்டு செல்வான். அதேபோல் மாலை வீட்டிற்கு வரும்போது ஆஃபீஸ் வாசலில் அவளுக்காக காத்து கொண்டிருப்பான். மாலை வீட்டிற்கு வந்து சமைப்பார்கள். இல்லை என்றால் தெருமுனையில் இருக்கும் அம்புஜம் மாமியின் கடைக்கு சென்று குழிப்பணியாரமும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டுவிட்டு நிலவொளியில் பரஸ்பரம் பேசிக்கொண்டு ஒரு சிறிய நடைப்பயிற்சி முடித்து கொண்டு வீட்டிற்கு வருவார்கள். போதுமான அளவு காசு, மனம் நிறைந்த ஆசைகள், தனிமையான வீடு, இஷ்டம் போல் வாழ்க்கை, தீராத காதல், இடையிடையே கோபம், சின்ன சின்ன சண்டைகள், அன்பான கெஞ்சல், அதற்கு பிறகு கொஞ்சல் என்று நாட்கள் ஓடியதே தெரியவில்லை. அடுத்த சில மாதங்களில் வசந்தனின் அண்ணி கலாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது. சந்திரன் ட்ரெயினிங் முடிந்தது. அவர்கள் மீண்டும் வந்து இணைந்து கொண்டார்கள். ரேணுவும் வசந்தனும் முன்பு போல தனிமையில் சந்தித்து பேச நேரமும் சூழ்நிலைகளும் மாறியிருந்தது. இதனால் தனக்கும் தன் கணவனுக்கும் இடைவெளி உண்டானது போல ஒரு உணர்வு ரேணுவிற்கு. பற்றாக்குறைக்கு வசந்தன் சதா காலமும் தன் அண்ணன் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தது ரேணுவிற்கு பிடிக்கவில்லை. அண்ணி கை குழந்தையை வச்சுக்கிட்டு தனியாக எல்லா வேலையும் செய்கிறாங்க, நீயும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு என்று அவன் கூறியது ரேணுவிற்கு பிடிக்கவில்லை. வர வர என் ஒருத்தியை தவிர மற்ற எல்லார்த்த பற்றியும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க என்பாள். சில நேரங்களில் அன்னிக்கு ஒத்தாசையாக வசந்தன் அண்ணியின் வேலை முடியும் வரை குழந்தையை பார்த்து கொள்வான் அல்லது அண்ணியுடன் சேர்ந்து கூடமான வேலைகள் செய்வான். இது எதுவுமே ரேணுகாவிற்கு பிடிக்காமல் போனது. மீண்டும் தனி குடித்தனம் போக வேண்டும் என்ற பேச்சை ஆரம்பித்தாள். அல்லது தன் பிறந்த வீட்டிற்கு போய் இருவரும் அங்கேயே இருக்கலாம், அங்கு என் அப்பாவும் அம்மாவும் தனியாகத்தானே இருக்கிறார்கள் என்றாள். தன் அண்ணன் அண்ணியை விட்டு வரமாட்டேன் என்று வசந்தன் விடாப்பிடியாக இருக்க, தன் பெற்றோரும் தனியாக இருக்கிறார்கள், வயதானவர்கள், அவர்களும் பாவம் அங்குதான் இருக்க வேண்டும் என்று ரேணுவும் விடாப்பிடியாக இருந்தாள். இருவரின் பொறுமையையும் விட்டு கொடுக்கும் குணமும் காணாமல் போயிருந்தது. அன்பையும் காதலையும் விட்டு நான் என்று ஈகோவை வளர்த்து கொண்டார்கள். வயதில் மூத்தவர்களின் அறிவுரைகளை ஏற்க மனமில்லை. பல நல்ல விஷயங்களை மறந்து செய்யும் சிறு சிறு தவறுகளை பெரிதாக்கி பெரிய சண்டை போட்டார்கள். விட்டு கொடுக்கும் குணமும் மன்னிக்கும் மனப்பான்மையும் காணாமல் போயிருந்தது. இதனிடையே வசந்தன் வேகமாக கிளம்பி ஆஃபீஸுக்கு போய்விடுவான். தன்னை ஆஃபீஸில் விட இவருக்கு விருப்பமில்லை, அதனால்தான் வேண்டுமென்றே சீக்கிரம் கிளம்புகிறார் என்று சண்டையை ஆரம்பித்தாள் ரேணுகா. ஆமாம், வேண்டுமென்று தான் செல்கிறேன், அதற்கு என்ன இப்போது? உன்னை பிக்கப் செய்யவும் டிராப் செய்யவும் நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா என்றான். அவன் அப்படி கேட்பான் என்று சற்றும் எதிர்பார்க்காத ரேணுகாவிற்கு கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போது நீங்கள் எனக்கு யாரும் இல்லை என்றால் நாம் ஏன் ஒரே அறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பாயை விரித்து ஹாலில் வந்து படுத்து கொண்டாள். அவள் வந்து ஹாலில் படுத்த பிறகு இருந்த கொஞ்ச நஞ்ச உறவும் விட்டு போனது. ஓ, என்னை பழி வாங்குகிறாயா என்று கோபம் அதிகமானது வசந்தனுக்கு. இதை பார்த்த சந்திரனும் கலாவும் அவர்கள் இருவரையும் சமாதானம் செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் முடியவில்லை. வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் வேண்டுமென்றால் யாரோ ஒருவர் விட்டு கொடுத்துத்தான் செல்ல வேண்டும் என்று வசந்தனுக்கு அண்ணனும் அண்ணியும் அறிவுரை கூறினார்கள். ரேணுவின் ஆசைப்படி சிறிது நாட்கள் அவள் பிறந்த வீட்டில் போய் இருவரும் இருந்துவிட்டு வருமாறு வசந்தனுக்கு அறிவுரை கூறினார்கள். ஆனால் அவனோ வீட்டோடு மாப்பிள்ளையாகச் சென்றால் மரியாதை
மரியாதை இருக்காது. எனக்காக அவள் யோசிக்காத போது நான் மட்டும் ஏன் அவளுக்காக விட்டு கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டான். அன்று ரேணுகாவின் பெற்றோர்களும் பாட்டியும் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். ரேணுவின் ஆசைப்படி தனி குடித்தனம் போய்விட்டால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று கூறினார்கள். அதற்கு வசந்தன் மறுத்துவிட்டான். அன்று ஒரு நாள் இடி மின்னலுடன் கூடிய கனத்த மழை. வீதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மழை தூறல் போட ஆரம்பித்ததும் வீட்டிற்கு கிளம்பிய ரேணு, சரி சிறிது நேரம் காத்திருந்தால் மழை நின்றுவிடும் என்று நினைத்ததுதான் தவறாகி போனது. மழை 2 மணி நேரத்திற்கு மேலாக விடாமல் பெய்து கொண்டிருந்தது. தினமும் ரேணு வருவதற்கு முன்பாகவே வீட்டிற்கு வந்துவிடும் வசந்தனும் அன்று மழையில் மாட்டிக்கொண்டான். மழை குறையட்டும் என்று தன் பைக்கை ஒரு ஹோட்டலின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று அமர்ந்து கொண்டான். மழை சற்று குறைந்ததும் வீட்டிற்கு கிளம்பினான். ரேணுகாவை பற்றி யோசித்தவன், அவள் தினமும் இந்நேரத்திற்கு வீட்டிற்கு வந்து விடுவாள். அவள் தினமும் வீட்டிற்கு வரும் நேரமும் மழை ஆரம்பித்த நேரமும் ஒன்று என்பதால் கண்டிப்பாக வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டான். 2 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்த ரேணு கேப் புக் செய்ய முயற்சித்தாள். ஆனால் அன்று ஆட்டோ, கேப் ஒன்றுமே கிடைக்கவில்லை. சரி, வேறு வழி இல்லை, இந்நேரம் வசந்தன் வீட்டிற்கு வந்திருப்பான் என்று நினைத்து அவருக்கு ஃபோன் செய்யலாம் என்று யோசித்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் நேரிலோ அல்லது ஃபோனிலோ பேசி பல நாட்கள் ஆகிவிட்டது. அவரை கூப்பிடுவது சரியாக இருக்குமா, வருவாரா போன்ற யோசனைகள் தோன்றியது. வேறு வழி இல்லை, எவ்வளவு நேரம்தான் இங்கேயே இருப்பது? பசி வேறு வயிற்றை கிள்ளியது. வசந்தனுக்கு ஃபோன் செய்தாள். மழை, இடி, மின்னல் சத்தத்தில் பைக்கை ஓட்டிக்கொண்டிருந்த அவனுக்கோ செல்போனின் சத்தம் கேட்கவே இல்லை. வேண்டுமென்றே என்னை உதாசீனப்படுத்துகிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி இவர் மனம் கல்லாகி போனது? ஃபோன் செய்தது என்னுடைய தவறுதான். அன்றே ஒரு நாள் உன்னை கூட்டிச் செல்ல கூட்டி வர நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா என்று கேட்டவர்தானே என்று கண்களில் இருந்து உருண்டோடிய கண்ணீர் மழை நீரோடு கலந்தது. தன் தந்தைக்கு அழைத்தாள். ஏம்மா, நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? மழையில் மாட்டிக்கிட்டியா? இதோ வர்றேன் என்று தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அடுத்த 10 நிமிடத்தில் ஆஃபீஸ் வாசலில் நின்றிருந்தார் ரேணுவின் அப்பா. எங்கம்மா, உங்கள் வீட்டுக்குத்தானே? மழை விடாது போலிருக்கேன். மாப்பிள்ளை சேஃபா வீடு வந்து சேர்ந்துட்டாரான்னு கேட்டியா? அவர் கேட்டதை காதிலேயே போட்டுக்கொள்ளாமல், அப்பா நம்ம வீட்டுக்கு போங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது என்றார். சரிம்மா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மழை விட்டதும் உன்னை உங்கள் வீட்டில் விடுறேன் என்று தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார். ஒரு வழியாக மழையில் நனைந்து கொண்டே வீடு போய் சேர்ந்த வசந்தன் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று உடைகளை மாற்றி தலையை துவட்டும் போதுதான் கவனித்தான். ரேணுகா வீட்டில் இல்லை. மணி 10 ஆகியிருந்தது. எப்போதும் 6 மணிக்கு வீட்டிற்கு வருபவள் இன்று மணி 10 ஆகிவிட்டது. அண்ணி, ரேணு இன்னும் வரலையா? ஆமாம் தம்பி, நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன், நீங்கள் ஃபோனையே எடுக்கலை. ரேணுகாவுக்கும் ஃபோன் பண்ணினேன், அவளும் ஃபோனை எடுக்கலை. சரி அண்ணி, நான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய ஃபோனை எடுத்து பார்த்தான். அப்போதுதான் தெரிந்தது ரேணுகாவிடமிருந்து 2 மிஸ்டு கால் இருந்தது. எனக்கு அவள் ஃபோன் செய்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இன்று அழைத்திருக்கிறாள். ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? மனது படபடக்க ஆரம்பித்தது. மீண்டும் அவளை அழைத்தான். ஃபோனை டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு உடை மாற்றி கொள்ள சென்றிருந்த ரேணு வரும்போது 4வது முறையாக அழைத்து கொண்டிருந்தான் வசந்தன். சீக்கிரமாம்மா, மாப்பிள்ளை ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபோனை எடுத்து இங்கே இருக்கிறேன்னு சொல்லிடுமா, பாவம் அவர் பயப்படுவார் இல்லை என்று அப்பா சொன்னதால் ஃபோனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறைக்கு சென்றாள் ரேணுகா. மலையில் மாட்டிக்கிட்டு நான் ஃபோன் பண்ணினப்போ ஃபோனை எடுக்கலை, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க? உயிரோடு இருக்கேனா இல்லை செத்துட்டேனான்னு பார்க்கவா என்று எரிமலையாய் வெடித்தாள் ரேணு. ஏய் ரேணு, இரு, எப்போ பாரு பிபி வந்தவளாட்டம் கத்துறதே உனக்கு வேலையாக போச்சு. நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன், அதான் ஃபோனோட சவுண்டு எனக்கு கேட்கல. இப்போ தான் மிஸ்டு காலை பார்த்துட்டு கூப்பிடுறேன் என்றான். ஆஹா, ரொம்ப தான் என் மேலே அக்கறை. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒளிஞ்சது சனியன்னு சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல வேலை, நான் கூப்பிட்ட உடனே எங்கள் அப்பா ஓடி வந்துட்டாரு. ஓ, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கியா? ஓகே, சேஃபாக இருக்க இல்லை? சரி, நான் இப்போது அங்கே வரேன், உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான். சிறு தூறல் மழை பெய்து கொண்டிருந்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு ரேணுகாவை அழைத்து வர கிளம்பினான். எப்படி ஒரு வார்த்தைகளை உதிர்த்து என் நெஞ்சை கீறி பார்க்கிறாள். நான் உயிரோடு இருக்கேனா இல்லை செத்துட்டனான்னு பார்க்கவா என்று கேட்கிறாள். இவள் என்னை பற்றி புரிந்து வைத்திருப்பது இவ்வளவுதானா என்று வெளியில் பைக்கை எடுக்கச் சென்றவனிடம் அண்ணி கலா கேட்டாள். என்ன தம்பி, மணி 11க்கு மேலே ஆச்சு, ஊரில் அங்கே வெள்ளம் வந்துருச்சு, இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க என்றாள். அண்ணி, நான் ரேணுவை கூட்டிகிட்டு வர போகிறேன். ரேணு அவங்க அம்மா வீட்டில் இருக்கான்னு சொன்னீங்களே தம்பி, மழை நிற்கட்டும், நாளைக்கு போய் கூட்டிகிட்டு வாங்க. இந்த நேரத்தில் மழை தண்ணியில் பள்ளம் மேடு தெரியாது, ஏதாவது விபரீதமாகிற போகுது தம்பி.
இல்லை அண்ணி, ரேணு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா, நான் அதை பார்க்கல, அதனால் அவளுக்கு என் மேலே கோபம். நான் காலையில் போனால் அது சரியாக வராது என்று கிளம்பினான். அடுத்த 20 நிமிடங்களில் தன் மாமனார் வீட்டை அடைந்தான். வாங்க மாப்பிள்ளை, என்ன மலையில் நனைஞ்சுக்கிட்டே வந்திருக்கீங்க? நானே காரில் ரேணுவை கொண்டு வந்து விட்டிருப்பேன். அம்மா ரேணு, மாப்பிள்ளை வந்திருக்கார், ஒரு டவல் எடுத்துட்டு வந்து கொடுமா. ரேணுகா டவலை கொண்டு வந்து கொடுத்தாள். முகத்தை திருப்பிக் கொண்டாள். துணியெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு, ரூமு கூட்டிட்டு போய் பேரனுக்கு வேற துணி எடுத்துக்கொடு என்றாள் பாட்டி. வேண்டாம் பாட்டி, நான் வீட்டுக்கு போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஈரத்தோடு இருந்தால் ஜன்னி வந்துரும்பா என்றாள் பாட்டி. மாமனார் மாமியாரும் வற்புறுத்த பேக் பிரிக்காமல் வைத்திருந்த புது உடையை ரேணுகா கொடுக்க வாங்கி அணிந்து கொண்டான். சாப்பிடுங்க மாப்பிள்ளை, ரேணுவும் இன்னும் சாப்பிடல, 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க என்றார் மாமனார். எதுவும் பேசாமல் சாப்பிட்டு முடித்தான் வசந்தன். ரேணுகாவும் பக்கத்தில் அமர்ந்துதான் சாப்பிட்டாள். இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. சாப்பிட்டு முடிந்ததும் சரி கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றான். நான் வரலை, எனக்கு தலை வலிக்குது என்றாள். என்னை பார்த்தால் உனக்கு எப்படி இருக்கிறது? இந்த மலையில உனக்காகத்தானே இவ்வளவு தூரம் வந்தேன். பைத்தியக்காரன் மாதிரி இருக்கா? என்னை பார்த்தா உனக்கு தோணும்போது வா, இனி நான் கூப்பிட வரமாட்டேன் என்று விறுவிறுவென்று அறைக்கு சென்று நனைந்து போயிருந்த தன் ஆடைகளையே திரும்பவும் அணிந்து கொண்டு பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். என்னடி பொண்ணு நீ? வசந்தன் உன்னை கூட்டிட்டு போறதுக்குத்தானே வந்திருக்கான்னு தெரிஞ்சும் அவனை அவமானப்படுத்துற. நீ இறங்கி வரும்போது அவன் ஏறி நிற்கிறதும், அவன் இறங்கி வரும்போது நீ ஏறி நிற்கிறதும் இதுவெல்லாம் நல்லாவா இருக்கு? 2 மாடும் ஒரு சேர நடந்தாதான் வண்டி நல்லா ஓடும். என்னத்த பள்ளிக்கூடம் போய் படிச்சிங்களோ, முருகா புத்தி கொடுப்பா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் பாட்டி. அடுத்து நாட்கள் வாரங்கள் ஆனது, வாரங்கள் மாதங்கள் ஆனது. இருவருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. இது இப்படி இருக்க அண்ணி கலாவின் அம்மாவிற்கு ஒரு ஆசை இருந்தது. தன் 2வது மகள் சங்கீதாவை வசந்தனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது. அக்கால் தங்கை இருவரும் ஒரே வீட்டில், அண்ணன் தம்பிகளுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவர்கள் ஒரே வீட்டில் இருப்பார்கள். வயசான காலத்தில் ஆண் பிள்ளை இல்லாத நமக்கும் ஒரு அனுசரணையாக இருக்கும் என்று நினைத்திருந்தாள். ஆனால் வசந்தன் ரேணுவை காதல் திருமணம் செய்ததால் அவளின் ஆசை நிராசையாகி போனது. இப்போது வசந்தனுக்கும் ரேணுவிற்கும் பிரச்சனை என்பதை தெரிந்து கொண்ட கலாவின் அம்மா அவ்வப்போது இளைய மகள் சங்கீதாவை அழைத்து கொண்டு வந்து வசந்தனுடன் பழக வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டாள். அன்று ஒரு நாள் கோயிலில் ரேணுவின் அம்மாவை சந்தித்த கலாவின் தாய், உங்கள் மகளுக்கு சின்ன மாப்பிள்ளையுடன் வாழ பிடிக்கவில்லையாமே, அவர்கள் சட்டப்படி பிரிந்துவிட்டால் என் இளைய மகள் சங்கீதாவை மாப்பிள்ளை வசந்தனுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்றார். இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது ரேணுவின் அம்மாவிற்கு. உடனே வந்து வீட்டில் இருந்தவர்களிடம் விஷயத்தை சொன்னாள். பாட்டி ரேணுவை உடனே தன் புகுந்த வீட்டிற்கு போகுமாறு கூறினாள். நான் ஏன் போக வேண்டும்? அவர் என்ன என்னை விட்டு இன்னொருவளை திருமணம் செய்வது? நானே அவருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புகிறேன் என்று வக்கீலை பார்க்க சென்றாள். வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவோ சமாதானம் செய்து பார்த்தும் அவள் சமாதானம் ஆகவில்லை. வசந்தனின் மேல் ஆத்திரம் வந்தது அவளுக்கு. ஒரு முறை 2 பேரும் மனசு விட்டு பேசி பாருங்க என்று பாட்டி சொன்னதை அவள் பொருட்படுத்தவே இல்லை. வசந்தனுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறினாள் பாட்டி. அண்ணியின் அம்மா கூறியதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை வீட்டில் நடக்கவே இல்லை என்றான் அவன். சரி, நான் உடனே கிளம்பி வருகிறேன் என்று வந்தவனிடம் தன் வெறுப்பையும் கோபத்தையும் தீயாய் கக்கினாள் ரேணு. ரேணுவின் அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயத்தில் ஊமையாகி போனார்கள். நேராக வந்து பேசியும் ஃபோனில் அழைத்தும் ரேணுவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் வசந்தனும் அவர்கள் குடும்பமும் முயன்று தோற்று போயிருந்தார்கள். அன்று ஒரு நாள் திடீரென்று வசந்தனின் வீட்டிற்கு வந்தாள் ரேணு. ரேணு மனம் மாறி வந்துவிட்டாள் என்றுதான் அவன் நினைத்தான். ஆனால் வந்தவள் தன் கையில் இருந்த 2 கவர்களை டேபிள் மேல் வைத்துவிட்டு யாரிடமும் எதுவும் பேசாமல் கிளம்பிச் சென்றாள். கவரை பிரித்து பார்த்த வசந்தனுக்கு அதிர்ச்சி. ஒரு கவரில் விவாகரத்து நோட்டீஸும் இன்னொரு கவரில் அவன் கட்டிய தாலியையும் கலட்டி வைத்திருந்தாள். கூடவே ஒரு துண்டுச் சீட்டும் இருந்தது. இந்த தாலி நீங்கள் செய்ய போகும் 2ஆம் திருமணத்திற்கு உபயோகப்படும் என்று எழுதியிருந்தது. எனக்கு 2ஆம் திருமணம் என்று அவர்கள் கூறியதுதான் இவளுக்குள் இவ்வளவு பெரிய ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது என்று புரிந்தது வசந்தனுக்கு. ஆனால் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்றே தெரியவில்லை அவனுக்கு. எத்தனையோ முறை ஃபோனில் அழைத்தும் அவள் பேசவில்லை. நேராக சென்றாலும் தன் அறைக்கு சென்று தாளிட்டுக் கொள்வாள். கோர்ட்டு சட்டத்திட்டங்களின்படி அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சிகளும் நடைபெற்றது. ஆனால் விவாகரத்து என்பதை ரேணு உடும்பு பிடியாக பிடித்து நின்றாள். அவளை விட்டு விலகுவது என்பது என்று முடிவெடுத்து விட்டாள். ஆனால் ரேணு இல்லாத வாழ்க்கை சூனியமாக தெரிந்தது வசந்தனுக்கு.
கோர்ட் சார்பில் கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்திருந்தது. விவாகரத்து வழக்கு கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என்ற சூழ்நிலையில்தான் இன்று தன் பிறந்த நாளன்று ரேணுவை கோயிலில் சந்தித்திருக்கிறான் வசந்தன். அடுத்த ஒரு மாதத்தில் விவாகரத்தின் வழக்கு தீர்ப்பு நாள் வந்தது. நீதிமன்றத்தின் வெளியில் ரேணுவும் அவளுடைய தந்தையும் இருந்தார்கள். ரேணுவின் வழக்கறிஞர் கேஸ் கோப்புகளை புரட்டி கொண்டிருந்தார். ரேணுவிற்கோ அவள் கேட்ட விவாகரத்து இன்று கிடைக்கப் போகிறது. ஆனால் மனதில் மகிழ்ச்சியே இல்லை. மனது அலை மோதியது. அவள் கண்கள் வசந்தனை தேடியது. அவன் ஏன் இன்னும் வரவில்லை? இத்தனை நாட்களும் நேரத்திற்கு சரியாக வந்து விடுவான். கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள். என்னம்மா, மாப்பிள்ளையை இன்னும் காணோம்? அப்பா, உங்கள் மாப்பிள்ளை மாமனார் உறவெல்லாம் இன்றோடு முடிந்துவிடும் என்றார். வேண்டுமென்றே வராமல் வழக்கை தள்ளி போட நினைக்கிறாரா? செய்தாலும் செய்வார். அவன் அடிமனதில் ரேணுவின் மேல் வைத்திருந்த காதல் அவளுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனாலும் ஈகோ என்னும் பெரும் பாறை அந்த காதலை வெளியே வரவிடாமல் அழுத்தி தடுத்து கொண்டிருந்தது இருவருக்கும். அவன் நிறைய நல்லவன், கொஞ்சம் கெட்டவர். நிறைய பாசக்காரர், கொஞ்சம் ஆனால் ஈகோ பிடித்தவர். இப்போது ஏன் என் மனது அவருக்கு பரிந்து பேசுகிறது? இல்லை, இதற்கு மேல் ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது. அப்போது பரபரப்பாக ஓடி வந்து கொண்டிருந்த வசந்தனின் வழக்கறிஞரை பார்த்தாள் ரேணு. இவர் ஏன் பரபரப்பாக இருக்கிறார்? வசந்தன் ஏன் வரவில்லை? சரி, நேராக போய் அவரிடமே கேட்டுவிடலாம் என்று வழக்கறிஞரின் அருகில் சென்றார். சார், வசந்தன் இன்னும் என்றவளை இடைமறித்த வழக்கறிஞர், இன்னைக்கு கேஸ் இல்லைம்மா, வசந்தன் கோர்ட்டுக்கு வர்ற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிருச்சான். 2 பேரில் ஒருத்தர் அந்த இடத்துலையே இருந்துட்டதா சொன்னாங்க. வசந்தன் நிலைமை என்னன்னு சரியா தெரியலை என்றார். இதை சற்றும் எதிர்பாராத ரேணு அதிர்ச்சியில் கத்தினாள். தலை சுற்றி மயக்கம் வருவது போல் இருந்தது. பெஞ்சில் உடைந்து போய் உட்கார்ந்தாள். வசந்தன் செய்த தவறுகள் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்த அவளுக்கு இப்போது அவன் செய்த நல்லவைகளும் அன்பும் பாசமும் காதலும் அவன் ஏற்றுக்கொள்ளும்படி மீண்டும் மீண்டும் கெஞ்சியது மட்டுமே நினைவில் இருந்தது. என்னம்மா ஆச்சு என்று ஓடி வந்த தந்தையிடம் விஷயத்தை சொல்லி உடனே வசந்தனை பார்க்க வேண்டும் என்று அழுதாள். சந்திரனிடம் ஆஸ்பத்திரியின் விலாசத்தை வாங்கி கொண்டு விரைவாக அங்கு போய் சேர்ந்தார்கள். வசந்தன் ஐசியு வார்டில் எந்த அசைவுமின்றி அமைதியாக படுத்திருந்தான். உடனே ஓடிச் சென்று, இனி நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று கட்டி மன்னிப்பு கேட்க வேண்டும் போல இருந்தது. கணவன் தன் கைகளை பிடித்து கெஞ்சிய போதெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு இப்போது யாரும் உள்ளே போகக்கூடாது என்று தடுக்கும் நர்ஸின் அனுமதிக்காக காத்து நிற்க வேண்டிய நிலைமை. அப்பா, நீங்கள் அவரை பார்த்துக்கோங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் அவரை காப்பாற்றிடுங்கப்பா. அவர் இல்லைனா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று அழுது கொண்டே செல்லும் மகளை பார்த்து, பைத்தியக்காரி என்று முணங்கிக் கொண்டார் தந்தை. ஆஸ்பத்திரியில் இருந்த விநாயகரை கும்பிட்டு விட்டு குங்குமம் வைக்க தன் தாலியை தேடிய போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, தாலியை கலட்டி கொடுத்து விட்டோம் என்பது. கல்யாணமான பொண்ணு தாலியை கலட்டக்கூடாது, அது அவ புருஷனோட ஆயுசை குறைச்சிடும் என்று பாட்டி திட்டியது இப்போது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த கடவுளிடம் மன்றாடி வேண்டினாள். அந்த கடவுளும் ரேணுவின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தார். அடுத்த 4 நாட்களில் வசந்தன் ஐசியூவிலிருந்து வார்டுக்கு மாற்றப்பட்டான். தன் மனைவி மீண்டும் தன்னிடம் வந்துவிட்டாள் என்ற சந்தோஷத்திலேயே அவன் உடல் வேகமாக குணமானது. ஆமா, என்னோட தாலி எங்க என்று கேட்டாள் ரேணு. நீதான் வேண்டான்னு திரும்பி கொடுத்துட்டியே, திரும்பவும் எதுக்கு கேட்குற என்றாள் பாட்டி. நீ எதுவும் பேச வேண்டாம், நான் என் புருஷங்கிட்ட கேட்டேன் என்றாள் ரேணு. ஆக்சிடெண்ட் ஆனப்ப நான் போட்டிருந்த சட்டை எங்க இருக்கு என்றான் வசந்தன். இதோ இந்த பையில தான் இருக்கு என்றான் சந்திரன். சட்டை பாக்கெட்டில் தான் தாலி இருக்கு என்றான். ரேணு ஓடிச் சென்று தாலியை எடுத்து வந்தாள். தாலியை தன்னுடனே வைத்துக்கொண்டு சுற்றியிருக்கிறான் என நினைத்தவளிடம், அன்னைக்கு கோர்ட்டுக்கு வரும்போது என்னத்தான் வேண்டான்னு சொல்லிட்ட, என் தாலியாவது உன்னிடமே இருக்கட்டும்னு கொடுக்கலாம்னு தான் எடுத்துட்டு வந்தேன் என்றவனை கண்ணீர் மல்க கட்டி அணைத்து கொண்டாள். சரி, இந்தாங்க தாலியை கட்டுங்க என்று அவன் கையில் கொடுக்க, ஏறேனும் எனக்கு இந்த விபத்து மட்டும் நடக்கலைனா நீ என்னை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிருப்ப இல்லை என்ற கணவனின் வாயில் விரலை வைத்து, உஷ், இனி அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்றாள். வசந்தன் 2ஆம் முறையாக ரேணுவின் கழுத்தில் தாலியை கட்டினான். யாரும் கலட்ட முடியாதபடி முடிச்ச நல்லா இறுக்கி போடுப்பா என்று பாட்டி கூற எல்லோரும் சிரித்தார்கள். இனிமே நீங்கள் 2 பேரும் தனியாக இருந்தாதான் ஒத்துமையாக இருப்பீங்க என்று இருவரையும் தனி குடித்தனம் வைத்தார்கள் இரு குடும்பத்தினரும் சேர்ந்து. பிறகு கணவன் மனைவி உறவின் அர்த்தம் புரிந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள் அவர்கள் இருவரும்.